Hello friends, welcome to my channel. My Love Mix Up episode 11. Episode 11 ஸ்டார்டிங்லேயே ஹாஃப் வந்து நோப் டீச்சர் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, வேறு வழி இல்லை, நீ கண்டிப்பாக சீக்கிரமாக சொல்லிடணும், அதான் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நோ பேசிகிட்டே இருக்க. அப்படியே ஹாஃபுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஆட்டம் வேகமாக வர, ஆட்டமாக பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் ஹாஃப் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவனோட ப்ரீ ரிசல்ட் அதை பற்றி தான், அந்த எக்ஸாம் ரிசல்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீ எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்கான்னு பாருன்னு சொல்ல, அதை பார்த்துட்டு 23% தான் எடுத்திருக்கண்ணா, அச்சுச்சோ அப்படின்னு சொல்லி ஆட்டம் ஃபீல் பண்ண. டே, இதுக்கு முன்னாடி நீ 18% தான் எடுத்திருந்த, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குல்ல, ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு, இதை வச்சுட்டு நான் எப்படி அந்த யூனிவர்சிட்டிக்கு போக முடியும், கண்டிப்பாக முடியாதே அப்படிங்கிற மாதிரி இருக்க. நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காத, முதல்ல இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ணு, நீ உன் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத சரியானு சொல்லி நோட் டீச்சர் முடிஞ்ச அளவுக்கு அவனை என்கரேஜ் பண்ணிட்டுருக்காரு. கிளாஸில் தான் காட்டுறாங்க. ஸ்கூலில் இந்த வருஷம் ஆனுவல் டேக்கான அந்த ஃபங்க்ஷனு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போன வருஷம் கூட நம்ம ஆட்டமும் கொங்தப்பும் பண்ணாங்களே, அதே மாதிரி பியூட்டி அண்ட் பீஸ்ட் அப்படிங்கிற அந்த ப்ளே பண்ண போகிறோம். யார் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி மாற்றி கேட்க, இந்த வருஷம் நம்ம ப்ராப்ஸ் டிபார்ட்மெண்ட் போகலாமான்னு கொங்தப் கேட்க, ஆமாம்ல ஜாலியாக இருந்தது போன வருஷம், போல ஆட்டம்னு சொல்லி ஹாஃபும் சொல்லிட்டு இருக்கான். யோசிச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம ஆட்டம். ஆக்சுவலி அவனுக்கு படிக்கிறதுக்கு வேறு நிறையா இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் யோசிச்சிட்டே இருக்க. சரி, இந்த வருஷம் பீஸ்ட்டுக்காக ஹேக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் நம்ம ஹாஃப்னு சொல்ல, அட பாவிகளா என்னையாடா செலக்ட் பண்ணீங்க, யாரா என்ன ஓட் பண்ணது, ஆட்டம் கண்டிப்பாக நீயாக தான் இருக்கும், நீ அடங்கவே மாட்டியாடான்னு சொல்லிட்டு இருக்க. டே, நான்லாம் சொல்லவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் சொல்லிட்டுருக்கான். எவன்டா சொன்னதுன்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்க. அடுத்து பியூட்டி, அந்த கேரக்டருக்கு நம்ம 2 பேரை ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லி 2 பொண்ணுகளை சொல்கிறாங்க. இவங்களில் ஒருத்தவங்க தான் பியூட்டியாக ஆக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்ல, அதை கேட்டுட்டு டோனு பொண்ணு சும்மா இல்லாமல், ஏய் என்னடி மட்மி நீ சும்மா இருக்க, சீக்கிரமாக போய் நீயும் உன் பேரை கொடு, சீக்கிரம் பியூட்டி கேரக்டர் நீ தான் பண்ணும், ஃபைனல் சீனில் அழகான ஒரு கிஸ்ஸிங் சீன் இருக்கா, ரியல் கிஸ்ஸு, இங்கே பாரு ஹாஃப் வேறு ஆக்ட் பண்ணுறான், பார்த்துன்னு சொல்லி எவ்வளோ ஏற்றி விட முடியுமோ அவ்வளோ சொல்லி அவளும் பேச, அதை கேட்கவும் சரின்னு சொல்லி நானும் பியூட்டிக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, அப்படியே அங்கே நம்ம மட்மி கையை தூக்க, மட்மியை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷாக்கு. போன வருஷமே இவ பயந்து போய் ஓடி வந்துட்டாலே, இந்த வருஷம் என்ன பண்ண போகிறான்னு ஷாக்காக இருக்குது. சரி ஓகே, அவளும் வரேன்னு சொல்கிறால, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கிளாப் பண்ணிவிட்டு ஒரு வழியாக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அதுக்கான ஆடிஷன் நடந்துகிட்டே இருக்குது. சீக்கிரம் டைலாக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி போய் பேசு, நல்லா பேசினா தான் உனக்கு கிடைக்கும் பார்த்துக்கன்னு சொல்லி டோன் பொண்ணு எவ்வளோ ஏற்றி விட முடியுமோ மட்மிக்கு அது இதுன்னு சொல்லிட்டே இருக்கா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் டைலாக் சொல்கிறா. பட் எல்லா டைலாக்கு தப்பாக சொல்லிகிட்டே இருக்கா. ஏண்டி உனக்கு சரியாகவே டைலாக் வராதா, இப்படி விட்டால் கண்டிப்பாக உனக்கு இந்த கேரக்டர் கிடைக்காதுன்னு சொல்ல, ஐயோ எனக்கு வேணுமே நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, அப்போ டைலாக் நல்லா மக்கப் பண்ணி படி, அடுத்து அங்கே பாரு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க, ஆடிஷன் போயிட்டுருக்கு, உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்கள செலக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல, அங்கே ஒரு பொண்ணு ஹாஃப் கிட்ட நின்று அப்படியே க்யூட்டாக அந்த டைலாக் எல்லாம் எக்ஸ்பிரஷனோடு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு உன் கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, இந்த இடத்த பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த ஸ்டார்ஸை பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்படியே உன் கையை பிடிச்சிட்டு இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குன்னு சொல்ல, உண்மையே இந்த சாப்டர் ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு சொல்லி ஆடிஷனுக்கு செலக்ட் பண்ண போகிற அந்த ஸ்கூல் கிளாஸ் பிரசிடென்ட் பொண்ணு சொல்லிகிட்டே இருக்க. கையை பிடிச்சி பேசுகிறத பார்க்கும்போது மட்மிக்கு கோவமாக வருது. இதை பார்க்கும்போது டோனு சும்மா இல்லாமல் ஏற்றி விட்டுட்டே இருக்க. இது ஆகிறது இல்லை, என்ன தைரியம் தான் என் ஹாஃப் மேலே கை வைப்பான்னு சொல்லி முறைச்சிக்கிட்டே மட்மி உட்காந்துருக்கா. என்ன மட்மி இன்னும் இப்படியே இருக்க, சீக்கிரம் போய் பேசுன்னு சொல்ல, இதோ நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஹாஃப்க்கு பக்கத்தில் போகிறா. ஹாஃப் நீ என்கிட்ட தான் பேசணும், எங்கே போகிற, ஹாஃப் கிட்ட போகிறேன்னு மட்மி அந்த பொண்ணை கூப்பிட, மட்மி பாட்டுக்கு வேகமாக போயிட்டே இருக்கான். இங்கே பாரு நீ தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்க, டைலாக்னா டைலாக்கை மட்டும்தான் பேசணும், இல்லையே நான் இந்த டைலாக் பேசக்கூடாது, நான் பேச வேண்டிய டைலாக் வேறேன்னு மட்மி கிட்ட சொல்ல வரான். எனக்கு தெரியும் நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்ல, இது ஸ்கிரிப்ட் மட்மி அப்படின்னு சொல்ல, ஸ்கிரிப்டா அப்படிலாம் இல்லை, உன் கண்ணெல்லாம் பார்த்தேன், அப்படி மனசில் இருக்கிறது தானே வாயில் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி பொசசிவாக கத்திகிட்டே இருக்க. கிளாஸ் பிரசிடென்ட்க்கு செம்ம ஹாப்பியாக எடுத்து உடனே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதைத்தான் எதிர்பார்த்தோம், பியூட்டி கேரக்டருக்கு மட்மி நீ தான் செலக்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிடுது. மட்மிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்கன்னு முறைச்சிக்கிட்டே இருக்கா. ஒரு வழியாக ஹாப்பி ஆகிடுச்சு. அடுத்தது கிளாஸில் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. நம்ம பையன் ஆட்டம் மட்டும் படிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் நோட் சார் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அதில் 10 வருஷத்துக்கு உண்டான அந்த கொஸ்டின் இருக்குது. எனக்கு 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் 100 வருஷத்து கொஸ்டின் பேப்பரும் கொடுங்க, நான் படிக்கிறேன்னு சொல்ல, டே இது உனக்கு ஓவர் இல்லையாலும் நோட் கேட்க, அதெல்லாம் இல்லை கொங்தப் கூட நான் படிக்கணும் அதே யூனிவர்சிட்டியில், ஸோ நான் இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்து படித்தா மட்டும்தான் எல்லாம் நடக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, நீ இப்படி பேசுகிறத நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஆனால் யோசிச்சுப்பாரு, நான் உங்ககிட்ட இது சொல்கிறேன்னு நீ தப்பாக நினச்சிக்காத, ஹைஸ்கூல் லைஃப்புங்கிறது கொஞ்ச நாள் தான், இந்த வருஷத்தோட எல்லாமே உனக்கு முடிய போகுது,
அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணலன்னு ஃபீல் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் சார் போக என்ன சொன்னாலும் பரவாயில்லங்கிற மாதிரி அவன் படிச்சுக்கிட்டே இருக்கான். சரி ஓகேன்னு சாருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கா. கொங்தப்பை திரும்பி பார்க்க அவன் ப்ராப்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருப்பான் போல். ஸோ அவன் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்து அதெல்லாம் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்க அவனை ஒரு செகண்ட் பார்த்துட்டே ஆட்டம் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஆட்டம் சரி ஓகே நம்ம படிக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு படிக்கிறது எழுதுறதுன்னு அப்படியே பிஸியாக பண்ணிகிட்டே இருக்கான். அப்புறம் சார் படிச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறமா குக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் போய் அந்த கிளப்பில் போய் நூடுல்ஸை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆக்சுவலி இது அந்த நூடுல்ஸ்க்கான அந்த ப்ரமோஷன்னு பார்த்தா தெரியுது. இந்த சீரீஸில் ப்ரமோஷனை பற்றி சொல்லியே எனக்கு டென்ஷன் ஆகிடும் போல். ஒரு வழியாக நூடுல்ஸை குக் பண்ணிவிட்டு அதை கொங்தப்காக கொண்டு வரான். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாமான்னு சொல்ல நீ படிக்கலையா? படிச்சுட்டேன், எனக்கு தனியாக சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது, நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுது, ஸோ அதனால் உனக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன், நான் வேணா ட்ரை பண்ணட்டா அப்படின்னு சொல்லி ஆட்டம் கேட்குறான். நீயா? போன வருஷம் மாதிரி அப்படிலாம் இல்லைப்பா, இந்த வருஷம் கொஞ்சம் நான் டெவலப் ஆகிட்டேன், நல்லா தான் எல்லாமே பண்ணுறேன், போன வருஷம் மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க சரி இந்தா ஓகே ட்ரை பண்ணுறதுனா பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் கையில் அந்த பென்சிலை கொடுக்குறான். உன்னால் பண்ண முடியுமா? நான் இந்த வருஷம் இம்ப்ரூவ் ஆகிட்டேன், நீயே பார்த்து பெருமைப்படுவ பாருன்னு சொல்லிட்டு ஏதோ வரைகிறேங்கிற பேரில் ஏதோ ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கான். எப்படி அவன் மோசமாக தான் பண்ணுறான். அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே கொங்தப்பு இப்போ நீ டெவலப் ஆகிட்டேன்னு சொன்னேன், பட் இது என்னங்கிறது எனக்கு இன்னும் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்க அட பாவி சும்மா எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நிறைய டெவலப் ஆகிட்டேன்னு சொன்னேன். ஆமாம் நான் டெவலப் ஆகிட்டேன் தான், இப்போல்லாம் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட பழகிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல உண்மையாவா? ஆமாம் நான் வேணா உனக்கு செஞ்சு காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உட்காந்து அந்த நூடுல்ஸை சாப்பிட்றாங்க. அதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பான் போல். அதெல்லாம் சாப்பிட விருப்பமே இல்லாத மாதிரி மூஞ்சியை சுழிச்சிட்டே ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஆக்சுவலி கொங்தப்காக தான் அதை சாப்பிட்றான் அப்படிங்கிறது கொங்தப்க்கும் புரியுது. கொஞ்சம் ஸ்பைசி அதிகமாக ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், உனக்கு நான் வேறு வேணால் குக் பண்ணி தரவான்னு கொங்தப் கிட்ட ஆட்டம் கேட்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம், போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நானும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன், கொஞ்சம் ஸ்பைசி ஃபுட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டு பழகிட்டேன், நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸ் அவன் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான். இவன் வெஜிடபிள் அவனுக்காக சாப்பிட்றான். இப்படி இவங்களோட அந்த மூமெண்ட் நூடுல்ஸ் சாப்பிட்றதுல அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டே இருக்க 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டு வேற சாப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் ஆட்டம் கொங்தப் கிட்டே சொல்கிறான், சரி கொங்தப் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நான் போய் படிக்கணும்னு சொல்ல படிக்க போறியா? ஏன்டா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கொங்தப் அவனை பார்த்து கேட்க வேறு வழி இல்லை, நான் படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க போன வருஷம் ஞாபகம் இருக்க ஆட்டம் நம்ம 2 பேர் சேர்ந்து ஸ்டேஜில் ப்ளே பண்ணோம், அது எவ்வளோ ஜாலியாக இருந்ததில்ல. இந்த வருஷம் நம்ம ப்ளேயில் இல்லைனா கூட பரவாயில்ல, ஸ்கூலில் நடக்க போகிற ஒரு ஃபெஸ்டிவல், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல சரி நான் படித்து முடிக்கவே இல்லையே, பரவாயில்ல ஒரு நாள் தானே, ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறனால என்ன இருக்க போகுது, இது நம்மளோட ஸ்கூலில் கடைசி வருஷம், என் கூட நீயும் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன், என் கூட வருவியா அப்படிங்கிற மாதிரி கொங்தப் கேட்க ஆட்டமுக்கு சரி ஓகே உனக்காக கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சிட்டே சொல்ல அப்போ தான் கொங்தப்க்கு ஹாப்பியாக இருக்குது. எப்பயும் போல் அவனோட தலையில் கை வச்சுட்டு அப்படியே கொங்தப் ஹாப்பியான மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண அவன் தொட்ட அந்த இடத்த தொட்டு பார்த்துட்டு அப்படியே சார் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஒரு வழியாக இவங்க மூமெண்ட் போக அடுத்தது இங்கே ப்ராக்டிஸ் செக்ஷன் போயிட்டே இருக்குது. எப்படியும் டைலாக்கெல்லாம் ஞாபகமாக பேசணுமே அப்படிங்கிறதுக்காக மட்மி பதட்டமாக இருக்க அவளுக்கு ஆப்போசிட்டில் நின்றுருக்கான். நீ ஓகேவான்னு சொல்லி கேட்க ஓகே தான், உன்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, அண்ட் டைலாக் சொல்கிறதுல பிரச்சனை இல்லைல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல நீ இருக்கனால எனக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது, வேறு யாராவது இருந்தால் தான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க. ப்ராக்டிஸ் முடிச்சிட்டிங்களா? சீக்கிரம் பேச ஆரம்பிங்கப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. சரி ஓகேன்னு சொல்லி அந்த டைலாக்கை பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி மட்மி அவள் போர்ஷனை நல்லா தான் பேசுகிறா, பட் கூலாக இருந்த நம்ம ஹாஃப் அப்படியே டோட்டலாக மாறிட்டான். அவனால் அந்த டைலாக்கை பேசவே முடியல. அப்படியே மட்மி கையை பிடிச்சி ஏதோ ஒரு டைலாக் அந்த ஸ்டார்ஸ்லாம் பார்த்து சொல்லணும், அவனால் சொல்லவே முடியல. அவன் மைண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்குது. ஸோ நோப் சார் சொன்னது வேறு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. அவகிட்ட சீக்கிரம் நீ சொல்லிடு அப்படி இப்படின்னு சொன்னது. என்னாச்சு ஹாஃப் நீ பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி மட்மி கேட்க அது எனக்கு டைலாக் மறந்துடுச்சு, நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி ஹாஃப் கேட்குறான். சரி ஓகேன்னு சொல்லி எல்லோரும் பர்மிஷன் கொடுக்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். மட்மிக்கு புரியுது அவன் ஏதோ அப்செட் ஆகி தான் அந்த மாதிரி இருக்கான்னு. என்னாச்சு ஹாஃப் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை ஒன்றும் இல்லை மட்மி, ப்ராக்டிஸ் பண்ணால் சரியாயிடும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு படிச்சுட்டே இருக்கான். சேம் டைம் ஆட்டமை தான் காட்டுறாங்க. ஆட்டம் பீட்டில் உட்காந்து அப்படியே படிச்சுட்டே தூங்கிட்டான் போல். அம்மா வந்து பார்க்கும்போது ஆட்டம் நல்லா தூங்கிட்டு இருக்க. அவனுக்கு பெட்ஷீட்லாம் எடுத்து போட்டு விட்டுட்டு பக்கத்தில் இருக்க எரேசர் பார்க்குறாங்க. அதில் கொங்தப்போட பேர் அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னே அம்மாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. கொங்தப் கூட இவன் வீட்டில் இருந்தது அது எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அது ஏன் அவன் பேரை இவன் ஹார்ட்டின் போட்டிருக்கான்னு அம்மா யோசிச்சுட்டே இருக்க. அடுத்த நாள் மார்னிங்
இவன் உட்காந்து சாப்பிட்றேங்கிற பேரில் டைனிங் டேபிளில் உட்காந்து ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணுறது, ஹேரை ட்ரை பண்ணுறது, அப்படி இப்படின்னு மாற்றி ஒன்று பண்ணிகிட்டே இருக்க. இன்றைக்கி உனக்கு ஸ்கூல் இல்லையா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க, இருக்குமா, ஸ்கூலில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபெஸ்டிவல், ஸோ அதனால எனக்கு லேட்டாக போனால் போதும். ஹேண்ட்ஸமாக இருக்கணும்ல, அப்போ தானே எல்லாருக்கும் பிடிக்குங்கிற மாதிரி ஃபோனை பார்த்துட்டே இருக்கான். ஓ அப்படியா, நீ இந்த வருஷம் ஸ்டேஜ் ப்ளே எதுவும் பண்ணுறியா அப்படின்னு அம்மா கேட்க, இல்லைம்மா இந்த வருஷம் நான் எதுவும் பண்ணல, போன வருஷம் பண்ணதே போதும், சும்மா பார்க்குறக்காக மட்டும்தான் நான் போகிறேன்னு சொல்ல, நீ மட்டும் தனியாக போறியான்னு அம்மா கேட்குறாங்க. அது வந்து இல்லைம்மா ஃப்ரெண்டோடு தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அமைதியாகவே அவன் இருக்கான். அம்மாவுக்கு இவன் மேலே லைட்டாக டவுட் வந்துச்சு, ஏதோ கேட்க வர மாதிரி இருக்க. அம்மா ஏம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஆட்டம், நீ ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னா நீ பேசலாம், என்கிட்ட எதுவும் சொல்லணும்னு நினச்சா கூட நீ சொல்லலாம், கேட்குறக்கு நான் ரெடியாக இருக்கேங்கிற மாதிரி அம்மா கேட்க, அது வந்துன்னு சொல்லி ஆட்டம் எதுவும் யோசிச்சிட்டே இருக்கான். ஏதோ சொல்ல போகிறான்னு அம்மா அப்படியே அவனையே பார்த்துட்டே இருக்க. அம்மா அது எனக்கு லேட் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு, நான் சீக்கிரமாக போகணுமா, லேட் ஆகிடுச்சு, சாரி பாய் லவ் யூ அப்படின்னு சொல்லி அம்மா கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு வேகமாக அப்படியே ஓடி போயிட்டான். அம்மாவுக்கு லைட்டாக புரியுது நம்மக்கிட்ட மறைக்கிறான் அப்படிங்கிறது. அடுத்த சேம் டைம் ஸ்கூலுக்கான அந்த ஃபெஸ்டிவல் டேவும் வந்துருச்சா, எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க ஸ்கூலில் மட்டும் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது, ஏதாவது என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது அடிக்கடி வருதுன்னா எக்ஸாமு தான், சும்மா மந்த்லி டெஸ்ட்டு அது இதுன்னு உயிரை வாங்குவாங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வச்சுருந்தா ரொம்ப ஜாலியாக நானும் என்ஜாய் பண்ணியிருப்பேன். அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நான் தாய்லாந்தில் தான் பிறக்கணும், இந்தியாவிலலாம் பிறக்கக்கூடாது. எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஜாலியாக இருக்கலாம்ல, செம்ம ஹாப்பி. என் வயிற்றுச்சல் எனக்கு, விடுங்க சீரியஸ்குள்ளே போகலாம். அடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க ஆட்டமும் கொங்குட்டப்பும். அங்கே அந்த பையன் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான்ல கேப்டனு, அவன் சும்மா இல்லாமல் டே இங்கே வாங்கடா இங்கே பார்த்தீங்களா பலூனு, இதெல்லாம் 5 பலூன் ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குதுன்னு சொல்ல, பலூனா எனக்கு இதெல்லாம் விளையாடவும் தெரியாது ஷூட் பண்ணவும் தெரியாது, நான்லாம் வரலப்பா அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் சொல்கிறான். டே ட்ரை பண்ணி பாருடான்னு சொல்ல, நான் காசை வேஸ்ட் பண்ண வேணாம், நல்லா பண்ண மாட்டேன்னு சொல்ல, ட்ரை பண்ணி பாரு நல்லா தானே அப்படின்னு ஆட்டம் பார்த்து கொங்கிட்ட சொல்ல, வேண்டான்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஒழுங்காக ட்ரை பண்ணு, நான் தான் சொல்கிறேன்ல நான் பே பண்ணுறேன், இதுதான் நம்மளோட கடைசி வருஷம், ஏதாவது என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணிக்கணும், இதில் ட்ரை பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு தோணுது, நீ ட்ரை பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி கொங்கிட்ட சொல்ல, சரி ஓகே உனக்காக பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே அது இதுன்னு பண்ணி முதல்ல ஃபஸ்ட்டு ஒன்று மிஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் 5 பாலையும் கண்டினியூவாக அழகாக அடிச்சிட்டான். நம்பவே முடியல, நான் பண்ணிட்டேன்னு சொல்லி ஆட்டம்க்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அடப்பாவி தெரியாதுன்னு சொல்லி நல்லா பண்ணிட்டானேங்கிற மாதிரி அவனுக்கு 2 பொம்மை தராங்க. அந்த 2 பொம்மை எப்படி இருக்குன்னா ரொம்ப க்யூட்டாக, அதோட ஒரு கை இன்னொரு கையில் டக்குன்னு ஒட்டிக்கிற மாதிரி இருக்குது, பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீ ஒன்று நான் ஒன்று வச்சுக்கலான்னு சொல்லி அவங்கவுங்க பேக்கில் அந்த பொம்மையை மாட்டிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் குச்சி மிட்டாய் மாதிரி இருக்குது கலராக, அங்கேயும் போய் கேரட்டு கேபேஜ்னு வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு அதையும் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மியூசிக் பேண்ட் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம கேப்டன் பாய் சொல்லிட்டு இருக்க, உன் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் விடமாட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டம் அங்கே நிற்கிறான். அவன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான், இப்போ நமக்காக இங்கே மியூசிக் பேண்ட் ஒன்று வரப்போகுது, அந்த பேண்டோட பேர் சிஞ்சிலான்னு சொல்ல ஆட்டம்க்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஆக்சுவலி மறக்க முடியுமா நம்ம சிஞ்சிலாவோட டீமோட கேப்டனே நம்ம ஆட்டம் பையன் தானே. என்னால் மறக்க முடியாத சீரீஸில் அதுவும் ஒன்று, மை ஸ்கூல் பிரசிடெண்ட். ஆக்சுவலி இந்த பேண்டு அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ அதில் தானே நம்ம சவுண்டு வின்னு வந்தானுங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட விஆர் சீரீஸில் டோய் க்யூன்னு ஆக்ட் பண்ணியிருக்காங்களே, ஃபஸ்ட்டு சீரீஸ் இதில் தான் 2 பேரும் பேராக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கும், 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பானுங்க, கடைசியில் பார்த்தா 2 பேரும் பேர் ஆகிட்டானுங்க. ஸோ அவங்க அழகாக பாட்டு பாட அதை என்ஜாய் பண்ணிவிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கான் ஆட்டம். இது எல்லாத்தையும் அம்மா தள்ளி நின்று பார்த்துட்டே இருக்காங்க. கொங்கத்தப் 2 பேரும் ரொம்ப ஜாலியாக அப்படியே டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டுருக்கா. அம்மா பார்த்துட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. சேம் டைம் அடுத்து இங்கே மேக்கப் ரூமில் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹாஃபும் அட்மியும் மேக்கப் பண்ணிகிட்ருக்க. ஹாஃப் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கான். அதுக்குள்ளே கிளாஸ் பிரசிடெண்ட் சீக்கிரம் அடுத்தது நீங்கள் தானே சொல்லிட்டு போக, என்னாச்சு ஹாஃப் உனக்கு, நீ ஓகேவா, உன்னை ஏதோ கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை அட்மி, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். நம்ம வேணால் மறுபடியும் ஒரு டைம் ரிஹர்சல் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்னு அட்மி கேட்க, சரி ஓகேன்னு சொல்கிறான். பட் அவனால் அந்த ரிஹர்சல் கூட சரியாக பண்ண முடியல, அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது. மட்மி இதை வாட்ச் பண்ணிவிட்டு ஹாஃபை பார்த்துட்டே உட்காந்துருக்கா. மறுபடியும் கேட்குறா ஹாஃப் கிட்ட, ஹாஃப் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே, ஏதாவது என்கிட்ட சொல்லணுன்னா நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே ரிஹர்சல் பண்ணணும் அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஒரு சீன் தான் எனக்கு மறந்து போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை ஹாஃப், எனக்கு உன்னை பற்றி தெரியும், நான் உன்கிட்ட கேட்குறது இந்த ரிஹர்சல் பற்றி கிடையாது, ரியலாக மட்மியாக உன்கிட்ட கேட்குறேன்.
உனக்கு என்ன பிரச்சனை? ஏதோ உன்னை கஷ்டப்படுத்துது, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உன்னை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். நீ இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. நீ நர்வஸ் ஆகலை, வேறு எதுவும் நீ கஷ்டப்படுற, அதை என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி மட்மி பார்த்துட்டே இருக்க. ஹாஃபுக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாகவே இருக்கான். மட்மி எவ்வளவோ போஸ்ட் பண்ணி கேட்டும் அவன் எதுவும் சொல்லலை. மட்மி அப்படியே அவனோட கையை பிடிச்சிட்டு, உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னா சொல்லலாம், நான் கேட்க ரெடியாக இருக்கேன், சொல்லு, என் பேச்சு கேளு, நீ என்ன சொன்னாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், என்கிட்ட ஏதோ சொல்லணுன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு, நீ எதுவாக இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கா. பட் ஹாப்புக்கு அதை எப்படி சொல்ல போகிறோன்னு ஒன்றுமே புரியல. அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். சாரி மட்மி, நீ ஜாயின் பண்ண அதே யூனிவர்சிட்டியில் என்னால் சேர முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல மட்மியோட ஃபேஸ் அப்படி டோட்டலாக மாறிடுது. நான் நிறைய இடத்துல அப்ளிகேஷன் போட்டிருந்தேன், ஸோ அதில் எனக்கு வேற ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் நான் கேட்ட கோர்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அதனால என்ன ஹாஃப், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எப்படி இருந்தாலும் ஓகே தான் எனக்கு, சரியா, நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு வேகமாக ரெஸ்ட் ரூமுக்கு போய் அவள் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்க. ஒரு பக்கம் இங்கே ஹாஃப் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கான். ஓகேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக டக்குன்னு வந்திருப்பா. பட் அவளுக்கு இங்கே வந்து அந்த ஃபீலிங், அவன் முன்னாடி அழுகக்கூடாதுன்னு நினச்சி தான் வந்திருக்கா போல். அப்படியே ரெஸ்ட் ரூமில் நின்று ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா கண்டினியூவாக. சேம் டைம் அடுத்து ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. நம்ம ஆட்டமும் குங்குத்தப்போம். வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்ல, இன்னும் 2-3 இடம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்துட்டுருக்கா. அம்மா கால் பண்ணுறாங்க ஆட்டமுக்கு. அம்மா கால் பண்ணுறாங்களே, எதுக்குன்னு தெரில, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கே இருக்க நீ? எனக்கு இன்றைக்கி ஹாஃப் டேயில் ஒர்க் முடிஞ்சுது, நாங்கள் பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தேன், நானும் கூட ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கலான்னு வந்தேன்னு சொல்ல, அம்மா இங்கே நிறையாலாம் எதுவும் இல்லை பார்க்குறக்கு, சும்மா சிம்பிளாக தான் இருக்குமா, நீங்களாம் ஒன்று இங்கே வர வேணாம், இது நல்ல ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஆல்மோஸ்ட் நான் உன் ஸ்கூலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ வா நம்ம மீட் பண்ணலான்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், நான் இங்கே ஸ்கூலுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன், அந்த ஃபவுண்டைன் கிட்டே, நீ சீக்கிரம் வந்துடுன்னு சொல்ல, ஃபவுண்டைன் கிட்டேயா? ஐயோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க. ஃபோன் அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. ஐயோ என் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு புரியலேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க. சரி இந்த என் ஃபோன் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி குங்குத்தப் கொடுக்குறான். இல்லை வேணாம், அம்மா வேறு திடீர்னு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க, ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் உன் ஃபோன்லாம் வேணாம், சரி நான் போய் முதல்ல பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, உண்மையாக தானா? நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் இங்கே வெயிட் பண்ண, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆட்டம் அப்படியே போகிறான். ஃபவுண்டைன் கிட்டே போய் சுற்றி பார்க்குறான். அங்கே அம்மா இருக்க மாதிரி தெரியல. அம்மா இங்கே தானே இருக்கேன்னு சொன்னாங்க, இங்கே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அவங்க நிற்க. சேம் டைம் இங்கே குங்குத்தப் டக்குன்னு திரும்பி பார்த்தா ஆப்போசிட்டில் அம்மா நின்றுட்டுருக்காங்க. அம்மாவை பார்த்து ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு செகண்ட் மேம் அப்படின்னு சொல்லி ஷாக்காக இருக்க. அடுத்து குங்குத்தப் கிட்டே பேசத்தான் அம்மா இங்கே வந்திருக்காங்க போல். 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆட்டமோட ஃபோன் வந்து பேட்ரி போயிடுச்சு, ஸோ அவன் சீக்கிரம் இங்கே வந்துடுவான், நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படிங்கிற மாதிரி அம்மா அமைதியாக இருக்காங்க. நீயும் ஆட்டமும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க, அது ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவனும் பேசுகிறான். எப்போ இருந்து க்ளோஸ்? கிரேட் 11லேருந்து 2 பேரும் ஒன்றா தான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட அவன் பேசிகிட்டு இருக்கா. கரெக்டாக ஆட்டம் அங்கே வந்துடுறான். ஆட்டம் இவங்களை பார்த்துட்டு, ஐயோ குங்குத்தப் கிட்ட அம்மா பேசுகிறாங்களேங்கிற மாதிரி பில்லர்கிட்ட மறைஞ்சு நின்று அப்படியே பார்க்கலான்னு எட்டி பார்த்துட்டே இருக்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் தான், பட்டு நான் உங்ககிட்ட இன்னொன்று கேட்கணும், நீ படிக்கிற அதே யூனிவர்சிட்டியில் தான் அவனும் படிக்கணும்னு நினைக்கிறான், கரெக்டாக அப்படின்னு அம்மா கேட்க, அது ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் சொல்கிறது தப்பாக நினச்சிக்காத, நீ தான் அவனை இவ்வளோ ஹார்டாக படிக்க வைக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஆட்டமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவ். சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அவனுக்கு தனியாகவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அவனுக்கு யார் கூடயும் அது இருக்கணும்னு ஆசைப்படுவான். உன் கூட அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு அவன் ரொம்ப ட்ரை பண்ணுறான், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். பட் அந்த யூனிவர்சிட்டியில் அவனுக்கு சீட்டு கிடைக்காம போயிடுச்சு. அவனோட கிரேடுக்கு அங்கே அவனுக்கு ப்ளேஸ் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? அதை அவனால் தாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஆட்டம், கண்டிப்பாக ஆட்டம் புரிஞ்சுப்பான். என் கூட அவனால் படிக்க முடியலனாலும் அவன் கூட நான் எப்பயுமே இருப்பேன். ஸோ நீ இதை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேச, அதை கேட்டவுடனே அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் ஆட்டம் கூட இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் ஆட்டம் நினச்சி நான் ஃபீல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேங்கிற மாதிரி அம்மா கொஞ்சம் கன்வின்ஸ் ஆன மாதிரி இருக்காங்க. இதை கேட்கும்போது குங்குத்தப்க்கும் ஹாப்பியாக இருக்குது, ஆட்டமுக்கும் ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஆட்டம் அப்படியே வந்துடுறான். அம்மாவை பார்த்துட்டு, அம்மா இங்கே வந்துட்டீங்களா, உங்களை தேடிட்டு நான் அங்கே போனேன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு முக்கியமாக இன்னொரு வேலை வந்துடுச்சு, நான் போகணும், நீ குங்குத்தப் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடு, ஓகேவா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேம்மான்னு சொல்ல, சரி நான் போயிட்டு வரேன் பாய்ன்னு சொல்லிட்டு குங்குத்தப் கிட்டேயும் அம்மா சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க. அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது குங்குத்தப் ஆட்டம் கூட எப்பயுமே இருக்கிறது. ஆட்டமுக்கு தெரியும் அம்மா கிட்ட குங்குத்தப் பேசினது, பட் அவன்கிட்ட அதை பற்றி அவன் எதுவுமே கேட்கல, அமைதியாகவே இருக்க. சரி வா நம்ம கன்டினியூ பண்ணலாங்கிற மாதிரி போக
அடுத்து இங்கே ப்ளேக்காக எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே மட்மியை காணும். மட்மி எங்கே போனா? ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொன்னாலே. ஐயோ, அவளுக்கு மறுபடியும் பழையபடி பயம் வந்து போயிட்டாலோ? போன வருஷம் இதே தானே பண்ணா, அப்படி தான் பண்ணிட்டா. அவளுக்கு ஸ்டேஜ்னாலே கொஞ்சம் பயம். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? எல்லோரும் க்ரௌட் இருக்குது, ஃபுல்லாக இருக்காங்க. இதுக்கு காரணம் அவள் கிடையாது, நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே நிற்கிறா ஹாஃப். என்னது, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே திடீர்னு பார்த்தா வேகமாக சாரி நான் ரெஸ்ட் ரூம் போனேன், அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே மட்மி வரா. சரி எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, போகலாமா அப்படின்னு சொல்ல, ஓகே போகலான்னு சொல்லி எல்லோரும் போக அங்கே மட்மியும் ஹாஃபும் மட்டும் நின்றுட்டுருக்காங்க. ஹாஃபுக்கு தெரியும் மட்மி கோச்சிட்டு தான் போனான்னு. சாரி, உனக்கு நான் ஞாபகம் இருக்கா டைலாக்லாம் பேசிடுவீல அப்படின்னு சொல்ல, பேசிடுவேங்கிற மாதிரி ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்க. ஐம் சாரி மட்மி அப்படின்னு சொல்லி ஹாஃப் ஃபீல் பண்ணுறான். இங்கே பாரு, நீ இந்த மாதிரி சாரி சொல்லணுன்னு அவசியமே இல்லை, ரொம்ப தேங்க்ஸ். என்கிட்ட ஹார்னஸ்ட்டாக இதை பற்றி சொல்லணும்னு தோணுச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம் எனக்குன்னு சொல்ல, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உன்னோட ஃப்யூச்சரை பற்றி நீ எவ்வளோ டெடிக்கேஷனாக எப்படி இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே நீ டிசைட் பண்ண, ஆனால் என்னால் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் ஹாஃப். மட்மி ஃபேஸ் இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது. போகும்போது அழுதுட்டு இருந்தா, இப்போ கொஞ்சம் கிளியராகவே ஃப்யூச்சரை பற்றி எந்த கவலையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம்ல, அதே போதும். சரி விடு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நமக்கான டைமு. ஸோ இந்த டைமை நம்ம நல்லபடியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம எதுவும் பண்ணாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி மட்மி பேச, அதை கேட்கும்போது ஹாஃபுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு வழியாக 2 பேரும் செட் ஆகிட்டாங்க போல், மட்மி புரிஞ்சுக்கிட்டா போல். அதுக்கப்புறம் அங்கே ஸ்டேஜ் ப்ளே, அதுக்காக அங்கே எல்லா க்ரௌடு வர ஆட்டமும் கொங்கு கூட வந்து உட்காராங்க. போன வருஷம் இங்கே நம்ம இருந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்க. ஸ்டேஜில் ப்ளே அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அந்த ப்ளேயில் அந்த பீஸ்ட்டு பியூட்டியாக ஆக்ட் பண்ணுறது நம்ம மட்மியில். அந்த பியூட்டிக்கு பீஸ்ட் மேலே எப்படி லவ் வந்தது அப்படிங்கிறத அப்படியே வாய்ஸ் ஓவரில் சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த வாய்ஸ் ஓவர் ஓட அப்படியே அங்கே மட்மிக்கு ஹாஃப் மேலே எப்படி லவ் வந்தது, 2 பேருக்கு இடையில நடந்து குட்டி மூமெண்ட்ஸும் அப்படியே அவள் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஆட்டமம்மா ஃபஸ்ட்டு ஹாஃபை போட்டு அவள் வெளின்னு வெளுத்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க கூட ஒரே இடம் சுற்றி பார்த்தது, என்னோடய லவ்வை புரிஞ்சுக்கலேன்னு சொல்லி சொன்னது. இது எல்லா மூமெண்ட்ஸும் கண்ணு முன்னாடி வருது. 2 பேரும் கடைசியாக ப்ரப்போஸ் பண்ண வரைக்கும் ஒரு சீன்ஸும் அப்படியே மட்மி முன்னாடி வருது. அதாவது அந்த பீஸ்ட் கேரக்டருக்கு ஹாஃப் இருந்தாலும் அவளை பொறுத்த வரைக்கும் ஹாஃபுக்கும் அவளுக்கும் இடையில நடந்த ஒரு குட்டி மூமெண்ட்டும் தான் இப்போ இந்த கதையாக வருது அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்படியே எங்களோட இந்த ஜாலியான மூமெண்ட்டில் அப்படியே அந்த சீரீஸ் அந்த ப்ளே போய்கிட்டே இருக்க, ப்ளேயில் கடைசியாக ஒரு கிஸ்ஸிங் பண்ணி தான் 2 பேரும் ஒன்றா சேருவாங்க. அதே மாதிரி அந்த பீஸ்ட் பியூட்டிக்கு ஒரு கிஸ் பண்ண, லிப் டு லிப் கிஸ்ன்னு பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கத்த ஆரம்பிக்க, அடப்பாவி ஹாஃபி இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு கொங்தப்கோ ஆட்டமுக்கோ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த மூமெண்ட்டோட இந்த ப்ளே இங்கே முடியுது. ப்ளே முடியும் போது 2 பேரும் அந்த மேக்கப் ரூமில் என்ன பேசினாங்க அப்படின்னு காட்டுறாங்க. நீ எனக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும், நீ எவ்வளோ தூரம் போனாலும் பரவாயில்ல, நீ சைன்மைக்கு படிக்க போனாலும் என்னை நீ மறக்கக்கூடாது, டைம் கிடைக்கும் போது என்னை பார்க்க வரணும், எப்போல்லாம் ஃபோன் பண்ண முடியுமோ பண்ணணும், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி மட்மி கேட்க, கண்டிப்பாக நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன், எப்பயுமே நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேங்கிற மாதிரி ஹாஃப் சொல்கிறான். நான் உனக்கு ஏதாவது ப்ராமிஸ் பண்ணுமா சொல்லுன்னு சொல்லி ஹாஃப் கேட்டிருப்பான். அதுக்கு மட்மி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க, என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே உன்னோட இந்த சிரிச்ச முகம் என் கண்ணு முன்னாடி இருக்கணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லி ஹாஃப் சொல்லியிருக்க. 2 பேரும் ஒரு வழியாக அப்படியே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அடுத்த ஆட்டமும் கொங்தப்புக்கும் மொட்டை மாடியில் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வா, இன்றைக்கி நாள் எவ்வளோ நல்லா இருந்ததில்ல, இன்றைக்கி நீ பண்ணணும்னு நினச்சி எல்லாத்தையும் பண்ணிட்டியா, நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துச்சா. ஒரு வழியாக மட்மியும் ஹாஃபு எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் எப்படியோ ஸ்டேஜ் ப்ளேவை முடிச்சிட்டாங்க. ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. ஆமாம், நம்ம போன டைம் பண்ணப்போ கூட இவ்வளோ கைத்தட்டு வரலப்பா, இந்த வருஷம் பார்த்தியா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் அதை பற்றி பேசிகிட்டே இருக்க, உண்மையாகவே இன்றைக்கி நான் பண்ணணும்னு நினச்ச எல்லாத்தையுமே பண்ணிட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக கொங்தப் பேசிகிட்டே இருக்க. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். எனக்கு அந்த யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கும்னு எனக்கு தோணலை. ஆல்ரெடி எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு ஜஸ்ட் 23% தான் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பேப்பரை கொடுக்குறான். அதை வாங்கி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது கொங்தப்க்கு. ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, ஏய் நீ என்ன ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்க்கு அப்ளை பண்ணியிருக்க, ஆல்ரெடி நீ ஃபுட் பிஸ்னஸ் தானே கேட்டேன்னு சொல்ல, ஆமாம் இல்லை நான் தப்பாக எதுவும் அப்ளை பண்ணிட்டேனான்னு சொல்ல, நீ முதல்ல கொடு ப்ரீ டெஸ்ட்டோட ரிசல்ட்டை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்பர் கோடு போட்டு செக் பண்ணி பார்க்குறான். அதில் அவனுக்கு 53% சான்ஸ் இருக்குன்னு வந்திருக்கு. 53%? ஆமாம், கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும்னு தோணுதுன்னு சொல்ல, அப்பா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லி
ஆட்டம்க்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் நிம்மதியாக இருக்க கரெக்டாக ஹாஃப் கிட்டேருந்து ஃபோன் வருது. ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது வாங்கடான்னு சொல்ல, ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போதும் ஹாஃப் ஃபோன் பண்ணா வா போகலான்னு சொல்லி 2 பேர் அப்படியே கீழே வராங்க. வந்து பார்த்தா டோர் லாக் ஆகிருக்கு. ஐயோ டோர் ஓப்பன் பண்ண முடியல, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. யாருக்காவது ஃபோன் பண்ணுன்னு சொல்ல எல்லோரும் ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிறனால அங்கே இருப்பாங்க. ஸோ இங்கே ஹாஃப்னால வரக்கு கொஞ்சம் கஷ்டம். முதல்ல முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணலாம் வா, நம்ம அங்கே நின்று ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலான்னு சொல்லி 2 பேரும் அப்படியே வந்து அந்த மாடிலே நின்று தனியாக அப்படியே ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறக்காக நின்றுட்டுருக்காங்க. ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலான்னு நிற்க, இன்றைக்கி நீ பண்ணணும்னு நினச்சி எல்லாத்தையும் பண்ணிட்டியான்னு ஆட்டம் குங்குதப் கிட்ட கேட்க, ஒன்று பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே குங்குதப்பை ஆட்டமோட ஷோல்டரில் கையை போட்டு அவனை அப்படியே இழுத்து க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆட்டம் இந்த கிஸ்ஸை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே லாங்காக ஒரு கிஸ் பண்ணுற அந்த டைமில் தான் ஃபயர் ஒர்க்ஸ் அங்கே வர. ஃபயர் ஒர்க்ஸை பார்க்கும்போது செம்ம ஹாப்பி இவங்களுக்கு. அப்படியே கிஸ்ஸிங் லென்த்தியாக போயிட்டுருக்க கீழே எல்லோரும் அந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்த்துட்டு அவங்க பேரோட ரொம்ப ஹாப்பியாக இருக்க. மட்மி ஹாஃபு அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அதை என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டே இருக்க, கிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஆட்டம் கிட்ட குங்குதப் சொல்கிறான், எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு நீ தான் அப்ரோச் பண்ணுவேன். இந்த டைம் நான் உனக்கு அப்ரோச் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் உனக்கு கிஸ் பண்ணேன். இது உனக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பண்ணிட்டேன்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்க, இதை ஆட்டம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இருந்தாலும் ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.